மோகன் யாரு, யார் இந்த மோகன்? மோகன் ரூபன் என்ன பின்புலம், எங்க உங்களுடைய ஊர் பூர்வீகம், இதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து இலங்கையுடைய தலைநகரமான கொழும்பில் பிறந்தவன். நான் இந்திய தமிழன் தான். இந்திய தமிழன்னா தமிழ்நாட்டு தமிழர், திருநெல்வேலி தமிழன் வச்சுங்களேன். அப்பா வந்து இளைஞராக இருக்கும்போது வந்து எங்கள் தாத்தாவோட ஏதோ ஒரு மனத்தாங்கல் ஏற்பட்டதால் இளைஞராக இருக்கும்போதே வந்து கிளம்பி கொழும்பு போயிட்டார். அப்பா வந்து சிங்களம் ரொம்ப அழகாக பேசுவாங்க. எப்படின்னா சிங்களவனை விட நல்லா பேசுவாங்க. அதாவது அப்பா சிங்களம் பேசினாங்கன்னா தமிழவனே அவர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த போர்னால திரும்ப வந்தீங்களா? எனக்கு வந்து 71 இருக்குல்ல, 1971 அங்கே ஒரு புரட்சி நடந்துச்சு. அது வந்து அந்த சட்டம் வந்து எப்படின்னா வந்து ஜனதா விமுக்தி பெரமுனாங்கிறது அவருடைய அமைப்பு. அந்த போராட்டம் நடக்கும்போது நான் சின்ன பையன் தான். அப்போ என்னாச்சுன்னா கொழும்பு முழுக்க ஒரு வதந்தி ஒன்று பரவிச்சு அந்த சீசனில். கொழும்பு கொச்சிக்கடைன்னு சொன்னேன் இல்லையா, எங்களுடைய ஏரியா. அது வந்து கொச்சிக்கடைனா வந்து இப்போ நீங்கள் வந்து கொச்சிக்கடை எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இலங்கையை ஒருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வியை தான் கேட்பாரு, எந்த கொச்சிக்கடையும் பாரு. நீர்கொழும்பு கொச்சிக்கடையா கொழும்பு கொச்சிக்கடையா அப்படிம்பாரு. நீர்கொழும்புங்கிறது நெகம்போ அப்படிம்பாங்க சிங்களத்தில். அது ஒரு தனி ஒரு பகுதி. கொழும்பு வந்து வேறு. 2 இடத்துலையுமே கொச்சிக்கடை இருக்குது. நீங்கள் கொழும்பு கொச்சிக்கடைனாலே அப்படியே ஜெர்க்காயிடுவாங்க. கொச்சிக்கடை பகுதி மக்கள் வந்து திரண்டு போய் இன்னொரு பகுதியை தாக்குறாங்கன்னா அது வந்து ஒரு போர் முழக்கம் வச்சுருப்பாங்க. அது வேடிக்கையாக இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா சிங்களத்தில் உள்ள சிங்கள போர் முழக்கம் தான் அது. எனக்கு வந்து பிகினிங்கில் வந்து நம்ம சொந்த நாடு இந்தியாங்கிறது கூட தெரியாது. நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் நான் ஏதோ இலங்கை தான் நம்முடைய நாடுன்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு.